ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தோசை, சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ் இதுகெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதில் பாலக்கீரையும் பச்சை பட்டாணியும் சேர்த்து இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இது காலை நேர உணவாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா பொதுவாக கீரை நைட்டில் சாப்பிடக்கூடாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து 3 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷங்கள் வதங்கின பிறகு பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதை ஆற வச்சு விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் வெண்ணெய் ப்ளஸ் எண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு ஜீரகம், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து ஒரு 1/2 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்ததுனால மிளகாய் பொடி சேர்க்கலை. அடுத்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். விழுது சேர்த்து ஒரு 2-3 நிமிஷங்கள் நல்லா வதக்கின பிறகு பச்சை பட்டாணி சேர்க்கலாம். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷங்கள் வதக்கின பிறகு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இது கொதித்த பிறகு 1/2 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். இது ஆப்ஷனல். இது ரெடி ஆகிடுத்து ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஜீரா ரைஸ்க்கு இதை சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ.